புகழ்பெற்ற வங்காள கவிஞரும் தத்துவ ஞானியும் கல்வியாளரும் மற்றும் இசையமைப்பாளருமான ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் சரித்திரத்தை பற்றி இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்வில் தெரிந்து கொள்வதில் பெருமை கொள்கின்றோம். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் 1861ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி பிறந்துள்ளார். 1941ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் இந்திய கலை மற்றும் இலக்கியத்தில் நவீனத்துவத்தை புகுத்தியவர். 1913ஆம் ஆண்டு இவரது கீதாஞ்சலி என்னும் கவிதை தொகுப்பிற்காக இலக்கியத்திற்கான நோபல் பரிசை வென்றார். இந்த பரிசை பெற்ற முதல் ஆசிரியர் இவரே ஆவார். உலகின் 2 நாடுகளுக்கு தேசிய கீதங்களை எழுதிய ஒரே கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். இந்தியாவின் ஜனகணமன மற்றும் வங்காளதேசத்தின் அமர் சோனார் பங்களா ஆகிய பாடல்களை இவர் இயற்றினார். இலங்கை தேசிய கீதத்தின் உருவாக்கத்திலும் இவரது தாக்கம் உண்டு. மேற்கு வங்காளத்தின் சாந்தி நிகேதனில் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவினார். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் குருதேவ், கவியரசர் மற்றும் வங்காளத்தின் கவிக்குயில் என அன்புடன் அழைக்கப்படுகிறார். 1919இல் நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பிரிட்டிஷ் அரசு தமக்கு வழங்கிய நைட்ஹுட் பட்டத்தை துறந்தார். சுமார் 2230 பாடல்களை இயற்றியுள்ளார் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். இவை ரவீந்திர சங்கீதம் என்று அழைக்கப்படுகின்றது. தனது 60வது வயதில் ஓவியம் வரையத் தொடங்கி ஆயிரக்கணக்கான ஓவியங்களை படைத்துள்ளார். ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் பெருமை ஓங்கட்டும். தமிழ்நாட்டின் மிக முக்கியமான அரசியல் தலைவர்களுள் ஒருவரான தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான முத்துவேல் கருணாநிதி அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமை அடைகின்றோம். முத்துவேல் கருணாநிதி அவர்கள் 1924ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி பிறந்துள்ளார். 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக 5 சகாப்தங்களாக இருந்த இவர் தமிழ் இலக்கியம் மற்றும் திரைப்படத்துறையில் ஆற்றிய பங்களிப்புகளுக்காக கலைஞர் என்றும் முத்தமிழ் அறிஞர் என்றும் அன்போடு அழைக்கப்படுகிறார். இவருக்கு பெற்றோர் இட்ட இயற்பெயர் தட்சிணாமூர்த்தி என்பதாகும். பள்ளி பருவத்திலேயே தந்தை பெரியாரின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு இந்தி எதிர்ப்பு போராட்டங்களில் தீவிரமாக பங்கேற்றார். பின்னர் பேரறிஞர் அண்ணா தலைமையில் திமுக உருவான போது அதன் முக்கிய தூண்களில் ஒருவராக மாறினார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 5 முறை பதவி வகித்துள்ளார். இவர் போட்டியிட்ட 13 சட்டமன்ற தேர்தல்களிலும் ஒரு முறை கூட தோல்வியடையாமல் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார். 1942ஆம் ஆண்டில் இவரால் தொடங்கப்பட்ட முரசொலி நாளிதழ் கட்சியின் அதிகாரப்பூர்வ மற்றும் முதன்மையான அரசியல் பத்திரிகையாக இன்றும் திகழ்கிறது. தமிழ் சினிமாவில் புரட்சிகரமான பகுத்தறிவு மற்றும் சமூக நீதி கருத்துக்களை தனது வசனங்கள் மூலம் விதைத்தார். பராசக்தி, மனோகரா போன்ற திரைப்படங்களின் வசனங்கள் இன்றும் மிக பிரபலமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நாவல்கள், கவிதைகள், நாடகங்கள் மற்றும் தனது சுயசரிதையான நெஞ்சுக்கு நீதி உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அன்னை தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவரது ஆட்சி காலத்தில் ஏழை எளிய மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு முன்னோடி திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் கலைஞர் காப்பீடு திட்டம், மனிதனை மனிதன் இழுக்கும் கை ரிக்ஷா ஒழிப்பு முறை, விவசாயிகளின் நலனுக்காக தொடங்கப்பட்ட உழவர் சந்தை, சாதி பாகுபாடுகளை ஒழிக்க உருவாக்கப்பட்ட பெரியார் நினைவு சமத்துவபுரங்கள், சொத்துரிமை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு என பல்வேறு முன்னோடி திட்டங்களை கொண்டு வந்தார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இத்தகைய பெருமை மிகுந்த ஆளுமைத்தன்மை உடைய முத்துவேல் கருணாநிதி அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.